வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி நவம்பர் 7, 2025. இன்றைய கிழமை வெள்ளி. இந்நாளிற்கான ராசி ரிஷபம். இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி 3ஆம் பாதம். இன்றைய திதி திருதியை. இன்றைய யோகம் பரிகம். இன்றைய கரணம் வணிசை. இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள்: மகரம், சிம்மம். ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல், யாகசாலையில் அடுப்பிடுதல், வீட்டில் அடுப்பு போடுதல், முட்செடிகள் நடல், கத்தரிக்காய் விதை விதைக்க. 3. கிருத்திகை ஹோமம், சமையல் செய்ய, விரக்ஷங்கள் வெட்ட, சூளைக்கு தீயிட, வாகனாதிகள் விற்க. சைவாகம் கிரியைகள்: சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த, சூளைக்க தீயிட. ரோகிணி ருது சாந்தி, பூமுடித்தல், சீமந்தம், விஷ்ணுபலிபெயர் சூட்டல், விருந்துண்ணல், உபநயனம், வித்தியாபியாசம், ஆலய ஆரம்பம், கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், யாகம், நவக்கிரசாந்தி, வியாபாரம். தானியங்களை இருப்பு வைக்க, கிணறு வெட்ட, வாசக்கால் நாட்ட, புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரன் செய்ய, கிருஷியாரம்பம். சமுத்திர யாத்திரை: கடன் வாங்க, கடன் தீர்க்க. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி நவம்பர் 7, 2025. இன்றைய கிழமை வெள்ளி. சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன்: மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கீர்த்தி அடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் செயல்பாடுகள் மற்றும் பணிகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் மகிமை உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இன்று அதிகமாக சிரமப்பட வேண்டாம். குடும்பத்தில் நிறைய வேலை இருக்கும். கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது உங்கள் உழைப்புகளில் தவறான நிகழ்வுகள் ஏற்படும் சமயமாகும். நஷ்டம் ஏற்பட்டால் பின்னர் அதிக எதிர்பார்ப்பு அல்லது பிரச்சினைகள் ஏற்படும் என்பதை கவனிக்கவும். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இறைவனின் மீதான பக்தி பல மடங்கு அதிகரித்து மனதில் அமைதி நிலை பெறுவதற்கும் எதிர்கால திட்டங்கள் வெற்றிகரமாக அமைய வேண்டிய அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசி பலன். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களுடனான உங்கள் உறவில் இனிமை அதிகரிக்கும். நீங்கள் அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள், மேலும் உங்கள் பிணை மேலும் வலுப்படும். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், மேலும் அவர்களின் நம்பிக்கையானது உங்கள் இலக்குகளை அடைய உதவும். மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது. கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் அதிர்ஷ்டம் துணை புரிந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி உங்கள் கரங்களை வந்தடையும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு அதிகமாக தேவைப்படும். அதிக வேலைகளை செய்ய வேண்டாம். இந்த நாள் கண்டிப்பாக ஓய்வு தேவைப்படும். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும்.
எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சனைகளைச் சமாளிக்க உதவும். பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள்.